ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் உலகத்திலே 3வது உயரமான முருகர் சிலை இருக்கிற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சத்துவாச்சாரிக்கு அருகே புதுவசூர் பகுதியில் ஸ்ரீ தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. சமீபத்திய ஆண்டுகளில் நடராஜ முதலியார் உள்ளிட்ட பல பக்தர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் உதவியுடன் கோயில் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. கோயிலின் அடிவாரம் வெங்கடபுரம் என்று அழைக்கப்படுகிறது. வரவேற்பு வளைவின் இடதுபுறத்திலிருந்து ஒரு வாகனம் செல்லும் சாலையும் உள்ளது. இந்த சந்திப்பில் பிள்ளையாருக்கு ஒரு துணை சந்நிதி மற்றும் நவகிரக அறை உள்ளது. படிகளில் இருபுறமும் வெள்ளை வண்ணம் பூசப்பட்ட யானையின் 2 சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலில் கந்த சஷ்டி திருவிழா போன்ற முக்கிய திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த தீர்த்தகிரி சுப்பிரமணியர் திருக்கோயிலில் அறங்காவலர் குழு சார்பில் சுமார் 500 அடி உயரம் கொண்ட தீர்த்தகிரி மலை மீது பீடத்துடன் சேர்த்து 92 அடி உயரத்தில் உலகின் 3வது மிக உயரமான முருகன் சிலை வடிவமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. இந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோவில் பல விதங்களில் சிறப்பு பெற்று விளங்குகிறது. வள்ளியை மனம் புரிய கந்தன் வள்ளிமலை நோக்கி செல்லும் போது தீர்த்தகிரி மலையில் சிறிது நேரம் தங்கி இளைப்பாறியதாக கூறுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக முருகனின் பாதச்சுவடுகள் மலையேறி செல்லும் பாதையில் உள்ளது. வள்ளிக்கும் முருகனுக்கும் இங்கு சம உயரத்தில் சிலை அமைந்துள்ளது. ஆலயத்தின் பின்புறம் தெரியும் பசுமை மலை கண்ணுக்கு இதமான விருந்து. மலைக்கூட்டத்தில் சின்ன மலையின் மீது முருகனின் ஆலயம் உள்ளது. அடிவாரத்தில் செல்வ விநாயகர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார். இங்கிருந்து சன்னதிக்கு மலையேறும் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலை மீது வாகனங்கள் செல்லவும் வழி உள்ளது. 222 படிகள் உள்ளது. படியேறும்போது 10 படிகள் ஏறியதுமே வலதுபுறம் முருகனின் திருவடி தரிசனம் கிடைக்கிறது. இடதுபுறம் கன்னிமார்கள் சன்னதியும் வலதுபுறம் விழுதுகள் இல்லாத கல்லால மரமும் காட்சி தருகின்றது. மலையில் அழகான ஆலயம் கண்ணையும் மனதையும் கவருகிறது. ஆலயத்தின் மேற்கே ஆலமரம், கிழக்கே அத்திமரம், தென்கிழக்கே அரச மரம், வடகிழக்கே தலமரமான நாவல் மரம் ஆகியவை காணப்படுகிறது. ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் கீழ் இன்றும் சுனை நீர் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தலம் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகின்றது. வள்ளியை காதலித்து மணந்த முருகன் தன் மனைவிக்கு சமமான இடம் தந்திருக்கிறான். தன்னில் பாதியாக மனைவியை கருதி அவளுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்று நினைத்த குமரன் இங்கு காதல் திருமணம்தான் அதிகம் நடக்கின்றது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் முருகன் அழைத்தவர் குரலுக்கு உடனே ஓடி வருகிறான். இதையே தன் கந்தர் அலங்கார பாடலில் சொன்ன கிரவுஞ்ச கிரியூடுருவ என்கிறார். பொன்மயமான கிரவுஞ்ச மலையை பிளந்து அதில் அடைந்து கிடந்த லட்சக்கணக்கான வீரர்களையும் பூத தலைவர்களையும் காப்பாற்றினார். கடம்ப மலர் மாலை அணிந்தவன் ஞானத்திற்கு எல்லையாக விளங்கும் மௌன நிலையை அடைந்து மெய்யறிவால் உன்னை அறிந்து நான் என்ற எண்ணம் முழுவதும் அழிந்தே விட்டது. உன்னை துதிக்கும் நிலை தவிர வேறு எதுவும் வேண்டேன் என்கிறார். நம்மை அறிந்து நான் என்ற எண்ணம் அழிந்து கடம்பனை கருத்தில் நிறைந்த பிறகு அங்கு எந்த ஒரு துன்பத்திற்கும் இடம் இல்லை என்பதே உண்மை. நம் துன்பங்கள் தீரவே மனதில் உள்ள அசுர குணங்கள் அழியவே முருகனின் அவதாரம் நிகழ்ந்தது. இதையே கந்தர் அந்தாதியில் அடியார்களுக்கு அருளும் வரப்பிரசாதத்தை உடைய மயிலின் மேல் ஏறி கிரவுஞ்ச மலையை தன் வேலால் தூளாக்கிய முருகப்பெருமானின் திருவடிகளை நான் அணுகாத காரணத்தினால் பஞ்ச இந்திரியங்களின் செயல்களால் என் இதயம் இருளில் மூழ்கி கிடக்கிறது என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். தீர்த்தகிரியில் இவர் பாடிய திருப்புகழ் நம் அனைவருக்கும் முருகனின் பெருமையை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. நல்ல நெறிகள், வேலைவாய்ப்பு, திருமண வரம், குழந்தை வரம் என்று வேண்டியதை அள்ளித்தரும் அருள் வள்ளல் இந்த முருகன். இங்கு ஆடிக்கிருத்திகை 3 நாள் விழாவாக மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது தவிர சஷ்டி, சூரசம்ஹாரம், பங்குனி உத்திரம், பால்குட அபிஷேகம், விளக்கு பூஜை போன்றவை சிறப்பாக செய்யப்படுகிறது. மலேசியா 10 மலை முருகன் சிலையைப் போலவே இங்கும் 108 அடி உயர முருகன் சிலை அமைக்க பணிகள் நடந்தது. 10 மலை முருகன் சிலையை செய்த சிற்பியே இந்த சிலையையும் வடிவமைத்துள்ளார். சென்னை அண்டு வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வசூர் ஊரின் எல்லையில் அமைந்துள்ளது இந்த தீர்த்தகிரி. சோழர்களும் விஜயநகர அரசும் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள். தீர்த்தகிரி தேர் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருவண்ணாமலை போலவே இங்கும் பல சித்தர்கள் பல வடிவங்களில் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை நிலவுகிறது.
தீர்த்தகிரியில் பல தீர்த்தங்கள் இருந்தாலும் ராம தீர்த்தம் மிக விசேஷமானது. ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கு வந்து வழிபட்டார் ராமர் என்கிறது வரலாறு. தீர்க்க முடியாத பெரிய பாவங்களை செய்தவர்கள் இங்கு வந்தால் அவர்கள் ராம தீர்த்தத்தில் நீராட விடாமல் இங்குள்ள குரங்குகள் நீரை தடுக்கும் என்பதை பலரும் கண்டிருக்கிறார்கள். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுவசூர் என்ற கிராமத்தில் மலை மீது அமைந்துள்ளது இந்த தீர்த்தகிரி முருகன் கோயில். கிராம சாலையிலிருந்து கோயிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் நுழைவாயில் அமைந்துள்ளது. நுழைவாயிலில் இருந்து சற்று தொலைவு சென்றதும் மலைக்கு செல்லும் படிகள் தெரியும். படிகளின் தொடக்கத்தில் அருள்மிகு விநாயகர் சன்னதி அமைந்திருக்கும் படிகள் மீதும் போகலாம் அல்லது மலை மீது வாகனத்தில் செல்வதற்கு தனியாக பாதை அமைந்துள்ளது. மேலே சென்றதும் கோயிலில் முதலில் நாம் வெங்கடாஜலபதி பெருமாள் சன்னதி இருக்கும். பின்னர் தேவாரமும் திருவாசகமும் பாடிய சைவ சமய குரவர்கள் 4 சன்னதி உள்ளது. தொடர்ந்து மற்றொரு சன்னதியில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பிகை உள்ளனர். அடுத்து நவகிரக சன்னதி அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நவகிரகங்கள் தங்கள் வாகனங்களுடன் காட்சி தருகிறார்கள். தொடர்ந்து கருவறையில் சிற்பக்கலை நயத்துடன் கூடிய வள்ளி தேவசேனா சமேதர முருகப்பெருமான் எழுந்தருளியுள்ளார். அருகிலேயே நடராஜ பெருமானும் இருக்கிறார். இந்த தல வரலாறு பார்க்கலாம். ஒருமுறை சிவனாரின் ஆனந்த நடனத்தில் இன்புற்று இருந்த திருமாலின் கண்களில் ஆனந்த நீர் பெருகியது. திருமகளின் திருவருளுடன் அந்த கண்ணீர் துளிகள் 2 பெண்களாக வடிவம் கொண்டன. விஷ்ணுவும் லட்சுமியும் அவர்களை தங்களின் மகள்களாக ஏற்று அமுதவல்லி சுந்தரவல்லி என பெயர் சுட்டி வளர்த்து வந்தனர். தந்தை திருமாலின் மந்திர உபதேசப்படி அந்த பெண்கள் திருமுருகனை நோக்கி தவம் செய்தனர். அதனால் மகிழ்ந்த முருகன் அவர்கள் முன் தோன்றி ஆசியளித்து அவர்களது விருப்பப்படி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக வரமளித்தார். அமுதவல்லியை தேவலோகத்திலும் சுந்தரவல்லியை மண்ணுலகிலும் பிறக்கும்படி கூறினார். பின்னர் சூரபத்மன் சகோதரர்களை சம்ஹாரம் செய்த திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை திருமணம் செய்து கொண்டார். முருகப்பெருமான் ஆணையின்படி மண்ணுலகில் அவதரித்த சுந்தரவல்லி குகை ஒன்றில் தவம் இருந்தார். அந்த பகுதியை ஆண்டு வந்த நம்பிராஜன் என்ற வேடுவர் தலைவன் தனக்கு குழந்தை இல்லையே என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்தார். முருகப்பெருமாளின் திருவுள்ளப்படி திருமால் அந்த பகுதியில் தவம் இருந்த சுந்தரவல்லி ஒரு மானின் வயிற்றில் பிறக்கும்படி செய்தார். மனித உறவில் பிறந்த பெண் குழந்தையை கண்டு மருண்ட அந்த மான் குழந்தையை வள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் விட்டு சென்றது. அப்போது அந்த பகுதிக்கு வந்த நம்பிராஜன் அந்த குழந்தையை முருகன் தனக்கு கொடுத்த வரமாக எண்ணி பரவசமடைந்து அந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். வள்ளிமலையில் நம்பிராஜன் மகளாக வளர்ந்து வந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக வேலூர் மாவட்டத்தில் உள்ள வள்ளிமலை நோக்கி சென்றபோது இந்த மலையில் சிறிது நேரம் இளைப்பாரி பாதம் பதித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த மலைப்பகுதிக்கு ஔவையார் வந்தபோது அவரிடம் வார்த்தை விளையாட்டு விளையாட விரும்பிய முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டது இந்த மலையில்தான் என்று சொல்லப்படுகிறது. காதல் கொண்டு வள்ளியை திருமணம் புரிய சென்றபோது இந்த மலையில் சற்று இளைப்பாறியதால்தான் இந்த கோயில் சன்னதியில் முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் சம உயரத்தில் காட்சி அருள தெய்வானை சற்று குறைவான உயரத்தில் காட்சி தருவதை அங்கு காண முடியும். இந்த மலையில் முருகப்பெருமான் தன் திருவடிகளை பதித்து இளைப்பாறியதால் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடும் பக்தர்களின் மனத்துன்பங்கள் விலகி முருகனின் அருளால் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.